கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரம எருசலேமில் 1000 வருட அரசாட்சியில் எல்லா மிருகங்களோடு நாய்களும் நம்மோடு கூட வருமா? அப்படி என்றால் நாய்கள் வருவதை குறித்து எழுதப்படவில்லை. நாய்கள் நம்மோடு கூட வராது, அது புறம்பே இருக்கும். வெளிப்படுத்தல் 22:15. அதற்கான காரணத்தை நாம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 11வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமா இருக்கும். அப்பொழுது எப்படி அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. காரணம் மிருகங்களோடு செய்கிற உடன்படிக்கை. ஓசியா 2:18. ஆதியாகமம் 9:9-10 நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினது போல மிருகங்களோடும் தேவனாய கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியுள்ளார். நாய்களை குறித்து சொல்லவே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி வேசி பணயத்தையும் நாயின் கிரயமும் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்னு உபாகமம் 23:18 சொல்லுகிறது. சாலமோன் ராஜா நீதிமொழிகள் 26:11 சொல்றாரு, நாய் ஆனது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் என்று. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு பிலிப்பியர் 3:2 பவுல் சொல்றாரு. ஒரு உவமைக்காய் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னாலும் இன்றைக்கும் உலகளவில் சுமார் 70,000 பேர் நாய்க்கடியினால ரேபீஸ்னால செத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, டாக் லவர்ஸ் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். மத்தேயு 15:26 ஏசாமி சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதே மத்தேயு 7:6 சொல்றாரு, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள் என்று ஏசாமியே சொல்றாரு. எல்லா மிருகங்களும் ஒருமித்து இருக்கும் என்பதை ஏசாயா 65:25 திரும்பவும் சொல்றாரு. ஓனாய் மாட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 5:13 வானம், பூமியின் கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகள், சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தரையும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லிக் கொண்டிருக்கும். எல்லா மிருகங்களும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கும். அதை பார்க்க நாம் அங்கு இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் தாமே நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமேன்.